Hello friends, welcome to Arun Academy. இன்னைக்கு நம்ம RRB JE previous years ஓட questions paperல இருக்க mathematics பார்க்க போறோம். இன்னைக்கான கேள்விக்கு போலாம். The sum and product of roots of the equation x square minus 4x plus 3 equal to 0 are respectively. அதாவது x square minus 4x plus 3 equal to 0 ஓட sum and product of roots கேக்குறாங்க. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ரூட்ஸ்க்கு தான் அவங்க கேக்குறாங்க. சரி, அப்ப இதோட ரூட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதோட சம் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது பதிலா முதல்ல இது என்ன வடிவத்துல இருக்குன்னு பாருங்க. இப்ப நம்ம சம்ம என்னன்னு எடுத்துக்குவோம் அப்படின்னா ஆல்பா பிளஸ் பீட்டான்னு எடுத்துக்குவோம். இந்த ஆல்பா பிளஸ் பீட்டா எப்படி கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் பி பண்ணவே போதும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆல்பா இன்டு பீட்டான்னு சொல்லுவோம். அப்ப ஆல்பா இன்டு பீட்டா அப்படின்னா உங்களுக்கு என்ன இருந்தா போதும், சி என்னவோ அதுதான் ஆல்பா இன்டு பீட்டா. என்ன அது பி சி அப்படின்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம் எப்பயும் எப்படி இருக்கும், ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. இப்படிதானே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும். இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல ஏ ஆல்பா பிளஸ் பீட்டா தான் சம் ஆஃப் ரூட், ஆல்பா இன்டு பீட்டா தான் ப்ராடக்ட் ஆஃப் ரூட். சரிங்களா? இப்போ இதுல நம்மளுக்கு கேள்வி சம் ஆஃப் ரூட் கேட்டா நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு கொஸ்டின்ல வந்த b என்ன பண்ணிடணும், மைனஸ் b எழுதிக்கணும். இப்போ நம்ம கொஸ்டின்ல வந்து b என்னது பாருங்க, கொஸ்டின்ல வந்து b என்னது, b இருக்க இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க, -4 இருக்கு. அப்ப இதுல எப்படி எழுதணும், ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு இதுலயே என்ன எழுதிருக்கோம், மைனஸ் தான் எழுதணும். ஆல்பா பிளஸ் பீட்டா என்ன b மைனஸ் b. ஸோ மைனஸ் நமக்கு சம்மில் வந்து b என்னது -4. அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா என்ன 4 வரும், +4 வரும். எப்பயுமே எல்லா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுமே ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு என்ன b தான், மைனஸ் b தான். இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா. ஆல்பா இன்டு பீட்டா ஈக்குவல் டு என்னது தான், சி தான். சரிங்களா? அப்ப b ஒருவேளை இந்த மாதிரி சம்ல பாருங்க மைனஸ் வந்தா ஃபார்முலா இருக்க மைனஸோட சேர்ந்து என்னவா மாறிடும், பிளஸ்ஸா மாறிடும். சரி, ஆல்பா இன்டு பீட்டானா எது எழுதுனா போதும், சி எழுதுனா போதும். இந்த ஈக்குவேஷன்ல எது சி, 3 தானே சி. அப்ப 3 தான் சி. ஸோ இந்த கேள்வியில கரெக்டான ஆன்சர் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4,3 ஆர் 3,4. அப்ப கரெக்டான ஆன்சர் டி தான். இது புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. which term of AP arithmetic progress 7 14 21 28 is 77 which term அப்படின்னு கேக்குறாங்க. which term எத்தனாவது டேர்ம்னு கேக்குறாங்க. சரிங்களா? நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். 2 4 6 8 10 12 இப்படிலாம் இருக்குன்னு வைங்க. இப்போ எல்லாத்துலேயுமே டிஃபரன்ஸ் எத்தனை தான் இருக்குன்னு சொன்னேன், 2 தான் இருக்கும் இல்லையா? இப்போ இந்த 12வது எத்தனாவது டேர்ம் அப்படின்னா 1 2 3 4 5 6 அப்படின்னு எண்ணிக்கலாம். ஆனால் இங்கே அப்படி எண்ண முடியாது, ஏன்னா நடுவில் எத்தனை நம்பர் இருக்குன்னே சொல்லலை. கடைசியாக இருக்கிற 77 தான் சொல்லியிருக்காங்க. இந்த 77 எத்தனாவதுன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கேயும் நம்ம இப்படி வச்சுக்கலாம், இந்த சமயம் கூட இப்படி கொடுத்துட்டு இந்த 12வது எத்தனாவதுன்னு கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இதில் இந்த 12வது எத்தனாவது டேர்ம்னு எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கே 2க்கும் இந்த 12க்கும் இருக்கு பார்த்தீங்களா, இந்த முதல் நம்பரையும் இந்த லாஸ்ட் நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரையும் எந்த நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் இருந்தாவே நம்மளால கண்டிப்பாக அது எத்தனாவது டேர்ம்னு சொல்ல முடியும். எது அந்த கடைசி டேர்ம் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைமையும் லாஸ்ட் டைமையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 10. இந்த 10 எதோட டிவைட் பண்ணணும்னு யோசிங்க. இந்த 10ஓட எதை டிவைட் பண்ணணும்னா காமன் டிஃபரன்ஸ் ஒன்று வருது பார்த்தீங்களா, இது எல்லாத்துலேயும் அதால் டிவைட் பண்ணணும். இது எல்லாத்துலேயும் காமன் டிஃபரன்ஸ் என்னது, 2 2 தானே வருது. அப்போ 10/2 5. இந்த 5 என்ன குறிக்குதுன்னா நம்பர் ஆஃப் டிஃபரன்ஸ் present in the series. எத்தனை டிஃபரன்ஸ் present ஆயிருக்குதுன்னு நமக்கு சொல்லுது. சரிங்களா? இப்போ பாருங்க எத்தனை டிஃபரன்ஸ்னா, இப்போ இந்த கொஸ்டின்ல 2 4 6 8 10 12 தானே. இதுல எத்தனை டிஃபரன்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 தானே இருக்கு. பாருங்க 1 2 3 4 5 இருக்கா, இந்த 5 இங்க வருது பாருங்க. அப்ப என்ன பண்ணா போதும், இப்ப எத்தனை டிஃபரன்ஸ் இருக்கு, 5 டிஃபரன்ஸ் இருக்கா. 5 டிஃபரன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா இங்க இருந்து இங்க வரைக்கும் 5 டிஃபரன்ஸ் இருக்குன்னா 10 எண்கள் இங்க இருந்து இங்க தள்ளி போயிடும் இல்லையா. 5 டிஃபரன்ஸ் இருக்குன்னா
10 எண்கள் தள்ளி போயிருக்கிறதான்னு அர்த்தம். அப்ப இதால இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 10 வருது. அந்த 10 எத்தனை இருக்கு? 10 எத்தனை இருக்கு? டிஃபரன்ஸ் 5 டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப பாருங்க, இந்த 2 பிளஸ் இங்க இருந்து தள்ளி போனது என்னது? 10 தள்ளி போயிருக்கு. அப்ப இது எத்தனாவது நம்பர்? 12வது நம்பர். நம்பர் 12 வந்துருச்சு தானே. இப்போ இந்த டிஃபரன்ஸ் 5 வந்தா இங்க இருக்க நம்பர் என்னன்னு எழுதிக்கலாம்? ஈஸியா 6வது டைம்னு எழுதிக்கலாம். ஸோ 6th டைம் தான் 12னு எழுதிக்கலாம். அப்ப டிஃபரன்ஸ் வந்துட்டு எத்தனை டிஃபரன்ஸ்? இங்க 5 டிஃபரன்ஸ் வந்தா இது 6 டைம். ஒருவேளை இங்க 7 டிஃபரன்ஸ் வந்தா இந்த லாஸ்ட் டைம் எத்தனாவது டைம்? 8வது டைம். அதே மாதிரி தான் இப்போ இந்த சம்மையும் போடுறோம். இப்போ இந்த சம் போடும்போது பாருங்க அது எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு. 77 மைனஸ் 7 என்ன வருது? 70. ஒவ்வொன்றுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க. எல்லாத்துலயும் எவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்கு? 7 தான். அப்ப 7ஆல் அடிக்கலாமா? அடிச்சா என்ன வரும்? 10. இப்பதான் சொன்னேன், இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்து எத்தனை டிஃபரன்ஸ் பிரசன்ட் ஆயிடுன்னு வந்துருச்சோ இதோட ஒரு 1 ஆட் பண்ணாவே, ஒரு 1 சேர்த்து சொன்னாவே அந்த லாஸ்ட் டைம் எத்தனாவது டைம்னு தெரிஞ்சிடும். அப்ப அந்த லாஸ்ட் டைம் எத்தனாவது டைம்? 11th டைம். என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் லாஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணிக்கிட்டு இந்த காமன் டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அர்த்தமேட்டிக் டிஃபரன்ஸ், அதை போட்டிங்கன்னா ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரோட அடுத்த நம்பர் தான் லாஸ்ட் நம்பரோட டேம். சரிங்களா? அப்ப 10க்கு ஒரு நம்பர் ஆட் பண்ணுங்க. 11 வருதா? அப்படின்னா இந்த லாஸ்ட் நம்பர் வந்து எத்தனாவது டேம்னா 11th டேம். புரியுதுங்களா? ஒருவேளை இப்படி டிஃபரன்ஸ் போட்டு இங்க 12 வந்துச்சுன்னு வைங்களேன், இந்த சீரிஸோட லாஸ்ட் டைம் என்னவா இருக்கும்? எத்தனாவது டைமா இருக்கும்னா 13th டைமா இருக்கும். ஏன்னா 12 + 1 13. இப்படிதான் இதை நீங்க அப்ரோச் பண்ணணும். அப்ப இந்த மாதிரி சம் வந்தா ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன பண்ணா போதும்? லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைமோட மைனஸ் பண்ணி ஒவ்வொன்றிலையும் இருக்க டிஃபரன்ஸை டிவைட் பண்ணா ஒரு நம்பர் வரும். அதோட ஒரு ஒன்னு ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதான் இந்த லாஸ்ட் டைம். விச் டைம் கேட்கறாங்களே அந்த லாஸ்ட் டைமோட நம்பர். அப்ப இந்த லாஸ்ட் டைம் எத்தனாவது நம்பர்னா 11th நம்பர் இந்த சீரியஸ். அடுத்த கேள்வி பாருங்க. தேர்ட் டைம் ஆஃப் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஸ் என்னதுன்னா -3 சொல்லியிருக்காங்க. The product of its first 5 terms is. மொத 5 terms ஓட ப்ராடக்ட் என்னன்னு கேக்குறாங்க. ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஸ் எப்படி அமையும்? a, a into r, a into r square, a r cube, a r power 4 அப்படியே போயிட்டே இருக்குன்னு சொன்னோமா? சரி, இதுல மூணாவது டேம் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த மூணாவது டேம் என்னதுன்னா -3. அப்ப இதுல மூணாவது டேம் என்னது? இது 1, இது 2, இது 3. அப்ப மூணாவது டேம் என்னது? ar². இதுதான் என்னது? 3. என்ன 3? -3. தேர்ட் டைம் வந்து -3. இப்ப நம்ம கேள்விக்கு என்ன கேக்குறாங்கன்னா இந்த சீரீஸ்ல இருக்க மொத 5 டேமோட பெருக்கல் பலன் என்னது? ப்ராடக்ட் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இது எல்லாத்தையும் பெருக்கணும் தானே? a into ar into ar² into ar³ into ar power 4. பெருக்கினா என்ன வரும்? இங்க எத்தனை இருக்கு? a into a² into a³ a³ into a power 4 a power 4 into a power 5. அடுத்து r into r² r³ into r³ r power 6 r power 6 into r power 4 r power 10. நம்மகிட்ட இருக்கிறது ar² தான். அப்ப இது என்னவா மாத்த நம்ம யோசிக்கணும்? ar² மாத்த யோசிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? இதுல இருக்க 5 பொதுவா வெளியே எடுக்கலாம் தானே? வெளியே எடுத்தா என்ன வரும்? ar² power 5 a power 5 r power 10 ரெண்டு பரிமாணமும் ஒண்ணு தானே? அப்ப ar² நம்ம என்ன எழுதிக்கலாம்? -3 எழுதிக்கலாம். பவர்ல என்ன போட்டுக்கலாம்? 5 போட்டுக்கலாம். சரிங்களா? அப்ப ரொம்ப ஈஸிங்க. மொத 5ஓட பெருக்கல் பலன் கேட்டா இந்த மூணாவது கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே போட்டு 5 கொடுத்தனால 5 போட்டுக்க வேண்டியதுதான். இல்லை இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சு போட்டாலும் போட்டுக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் நம்ம சால்வ் பண்ண ஈஸியா உங்களால போட்ட முடியும். ரொம்ப நீங்க யோசிக்க தேவையில்லை. இப்ப கரெக்டான ஆன்சர் இந்த क्वेश्चनக்கு என்னதுன்னா -3 power 5. அடுத்த கேள்வி பாருங்க. A ladder 15 meter long just reaches the top of a vertical wall. If the ladder makes an angle 60 degree with the wall, the height of the wall is. அப்படினா அந்த வாலோட ஹைட். அதாவது ஒரு ஏணி வந்துட்டு நிலத்துல இருந்து ஒரு செவரோட உச்சியை தொடுற மாதிரி சாய்க்கிறாங்க. அந்த ஏணி அளவு என்னதுன்னா 15 மீட்டர். அப்ப ஒரு செவுரு இருக்கு. இந்த செவுத்துல ஒரு ஏணியை சாய்க்கிறீங்க. அப்படி சாய்க்கும் போது இந்த ஏணி இந்த செவுரோட எவ்வளவு கோணத்தை எடுத்துக்குதுன்னா 60 டிகிரி கோணத்தை எடுத்துக்குது. சரிங்களா? செவுரோட 60 டிகிரி. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பாருங்க, the ladder makes an angle 60 degree with wall. இந்த லேடர்
வாலோட தான் 60 டிகிரி, அதாவது இந்த ஏணி செவரோட தான் 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏணியோட அளவு நீளம் எவ்வளோனா 15 மீட்டர். இந்த ஏணி எங்கேருந்து வச்சுருக்காங்க, கிரவுண்டில் இருந்து அந்த வால் மேலே சாய்ச்சிருக்காங்க. அப்போ இது எப்படி ட்ரையாங்கிளாக மாற்றிக்கலாம், இப்படி மாற்றிக்கலாம் தானே. இது 60 டிகிரி, இது 15 மீட்டர். இப்போ இது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது, ஒரு 90 டிகிரி இருக்குது, தாராளமாக trigonometric ரேஷியோ அப்ளை பண்ணலாம். ஆங்கிளுக்கு எதிரே இருக்க பக்கம் என்னது, ஆப்போசிட். சாய்வா நீட்டு அதிகமாக இருக்கிறது ஹைபாட்டினஸ். ஆங்கிளை ஒட்டி இருக்க இன்னொரு சைடு என்னது சார், அட்ஜசன்ட். அப்போ இப்போ நமக்கு கேள்வி வந்துட்டு ஹைட் ஆஃப் த வால் தான் கேட்குறாங்க. இப்படி இருக்கிறது என்னது, ஹைட் ஆஃப் த வால். அப்போ தெரிஞ்சது ஹைபாட்னஸ், தேவைப்படுறது அட்ஜசன்ட். சரிங்களா, இங்கே ஆங்கிள் இருக்குது. ஹைபாட்னஸ் அட்ஜசன்ட் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன தோணும், காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்னன்னு படிச்சிருக்கோம், அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினஸ் தானே. காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினஸ் தானே. அப்போ அட்ஜசன்ட் வந்து என்னதுங்க, இங்கே ஆங்கிள் என்னது, தீட்டா வந்து என்னது 60 டிகிரி. அட்ஜசன்ட் என்னதுங்க, ஹைட் நமக்கு தேவை h, ஹைபாட்னஸ் எவ்வளவு 15. காஸ் 60 டிகிரியோட வேல்யூ என்னது, காஸ் 60 டிகிரியோட வேல்யூ என்னது 1/2 ஈக்குவல் டு h பை 15. இப்போ இந்த 15 மேலே போயிடுச்சுன்னா 15/2 ஈக்குவல் டு h தானே. 15/2 நம்ம என்னன்னு எழுதலாம் 7.5. ஸோ ஹைட் ஆஃப் த வால் வந்து எவ்வளவு 7.5 இன் மீட்டர். கொஸ்டினில் பாருங்க லேடரும் மீட்டரில் இருக்கு. அப்போ வாலோட ஹைட்டு நீங்கள் எதில் தான் எழுதணும், மீட்டரில் தான் எழுதணும். இப்போ கரெக்டான ஆன்சர் என்னதுன்னா 7.5 மீட்டர். இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது, இந்த ஆங்கிள் செவுற்று, இந்த லேடர் வந்து செவுத்துல வச்சதுனால வந்த ஆங்கிள். அப்போ இங்கே தான் நீங்கள் 60 டிகிரி போகணும். கிரவுண்டில் இருந்து வர ஆங்கிள்னா தான் இங்கே நீங்கள் போகணும். சரிங்களா, அந்த மாதிரி கேள்வி இருக்கு. இந்த ஆங்கிள் எங்கே போகணும்னு கரெக்டாக பார்த்துக்கோ. காஸ் தீட்டா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு புரிஞ்சுட்டு தானே. ஏன்னா நம்மளுக்கு ஹைபாட்னஸ் தெரியும், கேட்கறது அட்ஜசன்ட். இவங்க ரெண்டு பேரை பற்றி தான் பேசுகிறோம். அப்போ ஹைபாட்னா அட்ஜசன்ட் இருக்கிறது என்னது தான், காஸ் தீட்டா தானே. அதனால அது ஏன் சீக்கன் தீட்டா படிச்சிருக்கமே, சீக்கன் தீட்டா எடுத்துக்கலாம்னா நீங்கள் சீக்கன் தீட்டா எடுத்துக்கலாம். ஆனால் காஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஏன்னா இமிடியேட் ஆன்சர் கிடைக்கும். சீக்கிரம்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி எழுதணும்ல, அப்போ டைரக்டாக நீங்கள் காசுக்கே போய். அடுத்த கேள்வி பாருங்க. ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த பிரிட்ஜ் across a river, the angle of depression of the banks on the opposite side of the river are 30 degree and 45 degree respectively. If the bridge is at height of 3 meter from the bank, the width of the river is. இதே போல ஒரு கேள்வி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆமாம். அப்போ அதே மாதிரி தான் இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும், அப்போ வழக்கம் போல தான் ரெண்டு சைடு இருக்குது, ஒரு பிரிட்ஜ் இருக்குது, பிரிட்ஜோட ஒரு புள்ளியிலேருந்து நீங்கள் கீழே பார்க்குறீங்க, அப்போ ஒரு ஆங்கிள் வரும். அதே மாதிரி ரெண்டு சைடுமே பார்க்குறீங்க, ரெண்டு சைடும் ஒரு ஆங்கிள் வரும். அவங்க ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எதை எழுதலாம், அதையே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனுக்கு ஈக்குவலாக எழுதிக்கலாமா. அப்போ ஒரு 30 டிகிரினா இன்னொன்று எத்தனை டிகிரி இருக்கும், 45 டிகிரி. இது ஹைட் ஆஃப் த பிரிட்ஜ். இப்போ ஹைட் ஆஃப் த பிரிட்ஜ் அவங்களே கொடுத்துட்டாங்க, எத்தனை மீட்டர் 3 மீட்டர். அப்போ இங்கே நம்மளுக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் கிடைக்கிது தானே. இது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், இது செகண்ட் ட்ரையாங்கிள். இது 30 டிகிரி, இது 3 மீட்டர், மறுபடியும் இது 3 மீட்டர். 3 மீட்டர் தான் ஹைட் ஆஃப் பிரிட்ஜ். இது 45 டிகிரி. இப்போ நம்ம கேட்குறது என்னது, வித் ஆஃப் த ரிவர். இப்போ ஏபிசின்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவை என்னது, ஏபி அப்புறம் பிசி, ரெண்டையும் சேர்த்துனா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், வித் ஆஃப் த ரிவர் கிடைச்சிடும் தானே. ஸோ ஏபி பிசி. ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட், ஆங்கிள் ஒட்டி இருக்க இன்னொன்று என்னதுங்க அட்ஜஸ்டன்ட். இங்கேயும் அதே தான், ஆங்கிளுக்கு எதிரே இருக்கிறது ஆப்போசிட், ஆங்கிளை ஒட்டி இருக்கிறது அட்ஜஸ்டன்ட். அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணால் ஆப்போசிட் அட்ஜஸ்டன்ட் இருக்கிறது என்னதுன்னா tan. tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட். ஆப்போசிட் 3, அட்ஜஸ்டன்ட் தான் நமக்கு தேவை. அப்போ இதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதுக்கு இருக்க பேர் ஒய்ன்னு வச்சுக்கலாம், எக்ஸ். tan 30 டிகிரி என்னது 1/√3, 3/x. அதே மாதிரி இந்த சைடு பாருங்க, tan 45 டிகிரி. tan 45 டிகிரி ஈக்குவல் டு என்னது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். tan 45 டிகிரி என்னன்னு படிச்சிருக்கோம் 1. அப்போ y ஈக்குவல் டு 3. இங்கே எக்ஸ் என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ் மேலே வந்துச்சுன்னா இந்த √3 இங்கே போயிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3√3. இப்போ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் சால்வ் பண்ணணும். ஏன்னா எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தாதான், எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வித் ஆஃப் த ரிவர் கிடைக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் 3√3 ப்ளஸ் 3, 3யை பொதுவாக வெளியே எடுக்கலாம். பொதுவாக வெளியே எடுத்தா 3 × √3 ப்ளஸ் 1. அப்போ இந்த கேள்வி கரெக்டான ஆன்சர் என்னதுன்னா, வித் ஆஃப் த ரிவர்
3 root 3 plus 1. அடுத்த கேள்வி பாருங்க. If x minus 2 is a factor of a s cube plus 3x square plus 4x plus 4. அதுல then a is equal to a என்னன்னு கேக்குறாங்க. Factor or any polynomial equation நீங்க என்னன்னு எழுதிக்கலாம்? equal to 0 ன்னு எழுதிக்கலாமா? அதே மாதிரி இங்க a s cube minus plus 3x square plus 4x plus 4 equal to என்ன எழுதிக்கலாம்? 0. இதை சால்வ் பண்ணா x equal to 2. அப்ப x க்கு பதிலா 2 போடலாம். இங்க ஒவ்வொன்றிலயும் இருக்க x க்கு 2ங்கற வேல்யூவை அஸ்யூம் பண்ணுங்க. இந்த -2 இந்த தள்ளி போனா இங்க என்ன 2 ஆயிடுச்சு இப்ப +2 ஆயிடுச்சு. அப்ப a 2 cube plus 3 2 square plus 4 into 2 plus 4 equal to 0. அப்ப a into 2 cube வந்து என்னது 8 plus 3 into 2 square 4 plus 8 plus 4 equal to 0. அப்ப a into 8 plus 12 plus 8 plus 4 equal to 0. இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணா என்ன வரும் 20 24. அப்ப 8a plus 24 equal to 0. இந்த plus 24 இந்தாண்டி போனா என்ன வரும் 8a equal to minus 24. அப்ப a equal to என்ன வரும் minus 24 divided by 8. அப்ப a equal to minus 3. சரியான ஆன்சர் a க்கு என்னவா இருக்க முடியும் -3 ஆ தான் இருக்க முடியும். அடுத்த கேள்வி பாருங்க. one of the factor of 36x square minus 1 whole bracket plus 1 plus 6x whole bracket the whole square. இத பார்த்தவே என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு a square minus b square ஃபார்மேட். அப்ப இத a ஸ்கொயரை எப்படி மாத்தலாம் 6x the whole square minus 1 square. இப்ப இத நம்ம எப்படி மாத்திட்டோம் a square minus b square மாத்திட்டோம் தானே. இத என்னன்னு எழுதணும் 1 plus 6x the whole square. அப்ப a square minus b square ஃபார்முலா என்னது a plus b into a minus b. அப்ப a plus b into a minus b plus 1 plus 6x the whole square. இப்போ இது ரெண்டுலயும் என்ன பொதுவா இருக்கு இங்க 6x plus 1 இருக்கு இங்கேயும் 1 plus 6x இருக்கு இல்லையா. ஏற்கனவே சொன்னேன் a plus b யும் ஒண்ணுதான் b plus a வும் ஒண்ணுதான். அப்ப இது ரெண்டுலயும் பொதுவா இருக்க 6x plus 1 வெளியே எடுத்துடலாமா. வெளியே எடுத்தா என்ன இருக்கும் 6x minus 1 இருக்கும் plus இதுல என்ன இருக்கும் 1 plus 6x இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு 1 plus 6x தான் எடுக்கிறீங்க. இங்க 2 இருக்குதா என்ன ஸ்கொயர்னா என்னது 2 இருக்கு. நம்ம 1 தான் எடுக்கிறோம். அப்ப மீதி எத்தனை இருக்கும் ஒரு 1 plus 6x இருக்குமா. இதுல -1 இதுல +1 கேன்சல் ஆயிடும். அப்ப 6x plus 1 into 6x plus 6x 12x. அப்ப இந்த क्वेश्चनக்கு எத்தனை ஃபேக்டர் இருக்குன்னா ரெண்டு ஃபேக்டர் இருக்கு. ஒரு ஃபேக்டர் 6x plus 1 இன்னொரு ஃபேக்டர் 12x. இப்ப நம்ம கேள்வியில ஆப்ஷன்ல நல்லா கவனிங்க. ஆப்ஷன்ல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா 6 plus x கொடுத்திருக்காங்க 6 minus x கொடுத்திருக்காங்க 6x minus 1 தான் கொடுத்திருக்காங்க +1 கொடுக்கல. ஆனா 12x கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட் 12x. சரி அடுத்த கேள்வி பாருங்க. all values of k for which x square plus kx plus 16 equal to 0 has real roots is. இதோட ரியல் ரூட்ஸ் என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. அப்ப எல்லா வேல்யூஸும் கேட்டா நான் ஏற்கனவே சொன்னேன் எழுதும்போது நம்ம எப்படி எழுதணும் அத இந்த ஃபார்மேட்ல தான் எழுதணும். எந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட வேல்யூஸ் இருந்தாலும் சரி. சரி இப்போ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இப்போ இதுக்கு நீங்க என்னென்ன நம்பர் போட்டு பார்க்கலாம்னு யோசிக்கணும். கீழே கொடுத்துட்டாங்க எல்லாமே 8ல தான் இருக்கு. சில ஆப்ஷன்ல -8 இருக்கு சில ஆப்ஷன்ல +8 இருக்கு. அப்ப டைரக்டா அதை நீங்க போட்டு பார்க்கலாம் தானே. ஒரு +8 போட்டு பாருங்க. போட்டு பார்த்தா ரூட்ஸ் வருதான்னு பாருங்க. எப்படி ரூட் எடுக்கணும் x ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கு 1 இதால இதை பெருக்கணும் 16 ஓட ஃபேக்டர் எப்படி எழுதலாம் 4 into 4 16 எழுத முடியும் தானே. இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு 8 வரணும். அப்ப ரெண்டுக்கு என்ன போடலாம் பிளஸ் போடலாம். +4 நமக்கு என்ன கிடைச்சிருச்சு 8. அப்ப கரெக்டான ஆன்சர் என்னது 8 வருது தானே. அப்ப இது ஒரு ஃபேக்டர்ஸ் +8 போடலாம். அடுத்தது x ஸ்கொயர் -8x போட்டா வருதான்னு செக் பண்ணணும். அப்ப 1 இங்க பெருக்கலாம் 16 ஓட ஃபேக்டர் என்னது 4 into 4. அப்ப 4 into 4 16 வந்துருச்சு. ஆனா எனக்கு -8 வரணும் கூட்டனாவோ கழிச்சாவோ. அப்ப ரெண்டுக்கு என்ன போடலாம் மைனஸ் போடலாமா. -4 நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு -8 கிடைக்குது தானே. அப்ப இதுவும் ஒரு ஃபேக்டர்ஸ் தான். அப்ப இந்த சம்முக்கு நீங்க என்ன போடணும் +8 போடணும் -8 போடணும்.
அப்போ ரெண்டுமே இருக்க வேல்யூஸ் எப்படி எழுதணும்? a less than or equal to x less than or equal to minus 8 தானே எழுதணும். இங்கே a என்னது? நமக்கு கிடைச்சது தானே. நமக்கு கிடைச்சது என்னது? 8 தானே. இப்போ எழுதும் போது -8 less than or equal to x less than or equal to -8. அப்ப இந்த பரிமாணம் தான் கரெக்ட். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. The sum and product of the roots of the equation x square minus 4x plus 5 equal to 0. அப்ப எல்லா quadratic equation சொன்ன sum நம்ம எப்படி சொல்லுவோம்? ஆல்பா பிளஸ் பீட்டான்னு சொல்லுவோம். ஆல்பா பிளஸ் பீட்டாவை எப்படி எழுதிக்கணும்னு சொன்னேன்? மைனஸ் பின்னு எழுதிக்கணும். டிஃபரன்ஸை நம்ம என்னன்னு எடுப்போம்? டிஃபரன்ஸை ப்ராடக்டை நம்ம என்ன எழுதுவோம்? ஆல்பா இன்ட்டு பீட்டா. ஆல்பா இன்ட்டு பீட்டானா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு படி நீங்கள் சி எழுதுனா போதும். சியை மட்டும் ஆன்சராக எழுதுனா போதும். அது என்ன குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்? எப்படி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் இருக்கும்? ax ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுக்கு சம்மு கேட்குறாங்க. சம்முனா நம்ம என்ன பண்ணணும்? ஆல்பா ப்ளஸ் பீட்டா அதை கண்டுபிடிக்கணும். ஆல்பா ப்ளஸ் பீட்டானா என்ன? பி மைனஸ் பி. இப்போ நம்ம கொஸ்டினில் பாருங்கள், பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? பி இருக்கிற இடம் இருக்குது -4. ஆனால் ஆல்பா ப்ளஸ் பீட்டாவில் அப்ளை பண்ணும்போது எப்படி பண்ணணும்? ஃபார்முலா என்னது? மைனஸ் பி தான். இப்போ பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? -4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? அப்போ +4. அடுத்தது ஆல்பா இன்ட்டு பீட்டான்னு என்னது? வெறும் சியை மட்டும் ஆன்சராக போட்டணும். இப்போ நம்ம ஈக்குவேஷனில் சி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 5. அப்போ ஆல்பா இன்ட்டு பீட்டா வந்து 5. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்துட்டு 4, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் 5. இப்போ ஆன்சர் என்னது? 4,5 ஆர் 5,4. இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇல கேட்ட மேத்தமெட்டிக்ஸ் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப பேசிக் கான்செப்ட். இதுக்கப்புறம் தான் இன்னும் நல்ல கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அருண் அகாடமி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி.